ராம் ராம் பெரியவாசர். இன்றைக்கி 98வது ஸ்லோகம் பார்க்கறதுக்கு இருக்கோம். முதல்ல 96 97 ஒரு தடவை சொல்லிவிட்டு புதுசாக ஆரம்பிக்கலாம். களத்ரம் வைதாத்ரம் கதி கதி பஜந்தே ந கவயः ஸ்ரீயோ தேவ்யாः கோ வா ந பவதி பதிஃ கைரபி தனைः மகாதேவம் ஹித்வா தவ சதி சதி நாம சரமே குச்சாभ्यामासङ्गः कुरवकतरोरप्यसुलभः गिरामाहुर्देवीं द्रुहिण गृहिणीमागमविदो हरेः पत्नीं पद्मां हरसहचरीमद्रितनयां तुरीया कापि त्वं दुरधिगमनिस्सीममहिमा महामाया विश्वं भ्रमयसि परब्रह्म महिषि. இப்போ 98வது ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம். கதா காலே மாதः कदा काले मातः कदा काले मातः கதய கலிதாலக்தகரசம் कथय कलितालक्तकरसम् कथय कलितालक्तकरसम् பிபேயம் வித்யார்த்தி पिबेयं विद्यार्थी पिबेयं विद्यार्थी தவ சரண நிர்ணேஜன ஜலம் तव चरण निर्णेजन जलम् तव चरण निर्णेजन जलम् பிரகிருத்யா மூகானாமபி ச प्रकृत्या मूकानामपि च प्रकृत्या मूकानामपि च கவிதா காரணதயா कविताकारणतया कविताकारणतया கதா தத்தே வாணி कदा धत्ते वाणी कदा धत्ते वाणी முககமலதாம்பூலரசதாம் मुखकमलताम्बूलरसताम् मुखकमलताम्बूलरसताम्. அடுத்தது பூர்ணமாக ஒரு லைனாக சொல்லிட்டு வரும். கதா காலே மாதः கதய கலிதாலக்தகரசம் कदा काले मातः कथय कलितालक्तकरसम् कदा काले मातः कथय कलितालक्तकरसम् பிபேயம் வித்யார்த்தி தவ சரண நிர்ணேஜன ஜலம் पिबेयं विद्यार्थी तव चरण निर्णेजन जलम् पिबेयं विद्यार्थी तव चरण निर्णेजन जलम् பிரகிருத்யா மூகானாமபி ச கவிதா காரணதயா प्रकृत्या मूकानामपि च कविताकारणतया प्रकृत्या मूकानामपि च कविताकारणतया கதா தத்தே வாணி முககமலதாம்பூலரசதாம் कदा धत्ते वाणी मुखकमलताम्बूलरसताम् कदा धत्ते वाणी मुखकमलताम्बूलरसताम्. அடுத்து ரெண்டு லைனாக சொல்லுவோம்.
कदा काले मातः कथय कलितालक्तकरसं पिबेयं विद्यार्थी तव चरणनिर्णेजनजलम् कदा काले मातः कथय कलितालक्तकरसं पिबेयं विद्यार्थी तव चरणनिर्णेजनजलम् कदा काले मातः कथय कलितालक्तकरसं पिबेयं विद्यार्थी तव चरणनिर्णेजनजलम् प्रकृत्या मूकानामपि च कविताकारणतया कदा धत्ते वाणी मुखकमलताम्बूलरसताम् प्रकृत्या मूकानामपि च कविताकारणतया कदा धत्ते वाणी मुखकमलताम्बूलरसताम् प्रकृत्या मूकानामपि च कविताकारणतया कदा धत्ते वाणी मुखकमलताम्बूलरसताम् அடுத்தது பூர்ணமாக முழு ஸ்லோகத்தையும் சொல்லுவோம். கதா காலே மாதः கதய கலிதாலக்தகரசம் பிபேயம் வித்யார்த்தி தவ சரணநிர்ணேஜனஜலம் பிரகிருத்யா மூகானாமபி ச கவிதாகாரணதயா கதா தத்தே வாணி முககமலதாம்பூலரசதாம் कदा काले मातः कथय कलितालक्तकरसं पिबेयं विद्यार्थी तव चरणनिर्णेजनजलम् प्रकृत्या मूकानामपि च कविताकारणतया कदा धत्ते वाणी मुखकमलताम्बूलरसताम् कदा काले मातः कथय कलितालक्तकरसं पिबेयं विद्यार्थी तव चरणनिर्णेजनजलम् प्रकृत्या मूकानामपि च कविताकारणतया कदा धत्ते वाणी मुखकमलताम्बूलरसताम्. இப்போ இந்த 98வது ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான பொருளை முதல்ல பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான அழகான ஒரு ஸ்லோகம். ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய திருவடிகளை பற்றினதான ஒரு அற்புதமான ஒரு வர்ணனை ஒன்று கொடுக்குறார். அதாவது இங்கே என்ன சொல்கிறார், தன்னை ஒரு வித்தியார்த்தியாக, அதாவது ஒரு மாணவனாக வச்சுண்டு என்ன சொல்கிறார், எனக்கு எல்லா வித்தியைகளிலும் நல்ல சித்தி ஏற்படணும்னாக்கா அதுக்கு என்ன வேணும், உன்னுடைய திருவடிகளில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜலம் இருந்ததுன்னா போகிறோம். எனக்கு அது இருந்ததுனாலே எல்லா வித்தியைகள்லையும் எனக்கு பரிபூர்ண சித்தி கிடச்சிடும். என்னைக்கு தான் அதை குடிக்கக்கூடிய அந்த ஒரு தீர்த்தத்தை, சரண தீர்த்தத்தை பருகக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ அப்படின்னு உருகி ஒரு மாணவனாக இருந்துண்டு எனக்கு எப்போ இந்த பிரசாதம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கா. அதில் கடைசியில் ஒரு லைனில் கம்பேரிசன் கொடுக்குறா. உன்னுடைய திருவடிகளிலிருந்து வந்த அந்த ஜலம், அதுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ஜலமானது எவ்வளோ வசதியாக இருக்கும்னா, சரஸ்வதியினுடைய தாம்பூல உச்சிஷ்டத்தை பிரசாதமாக கிடைச்சாதான் எல்லாருக்கும் நிறைய ஒரு கவி சித்தி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவள் வாயிலிருந்து வரக்கூடிய உச்சிஷ்டத்துக்கு அவ்வளோ மகிமை ஒரு கவிதைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த உன்னுடைய காலில் அலம்பின அந்த ஜலமே கொடுத்து விடுறதே அப்படின்னு ஒரு கம்பேரிசனாக இங்கே கொண்டு வர்றார். அடுத்தது இதனுடைய டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸை பார்ப்போம்.
இதில் நம்ம முக்கியமாக இந்த ஸ்லோகத்து உள்ளே போகும்பொழுதே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை வித்யார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா அதுதான் ஹைலைட்டாக வச்சுட்டு நம்ம இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போகணும். எதனாலன்னு கேட்டாக்கா 97 ஸ்லோகங்கள் நம்ம தாண்டியாச்சு, 98வதுல இருக்கோம். 97 ஸ்லோகங்களில் எப்பேற்பட்ட கவி மழை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அது எவ்வளவு பொருள் செறிந்ததான ஒரு வார்த்தைகள், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸு. அம்பாளை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு நாமாவை கூட எப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் புதிந்த நாமாவாக செலக்ட் பண்ணியிருக்கார், எப்படிப்பட்ட ஓமைகள் கொடுத்துருக்கார், எப்படி யாரும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஓமைகள்லாம் பண்ணியிருக்காருன்னு அடிக்கின்றே போகலாம். அவ்வளோ அழகோட அவ்வளோ கவிதை செறிவோட எல்லாம் பண்ணிட்டு இந்த 98வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் தன்னை எப்படி ரெஃபர் பண்ணிக்கிறான்னா வித்யார்த்தி அப்படிங்கிறார். வித்யார்த்தினாக்கா ஒரு மாணவன், ஒரு ஸ்டூடெண்ட். அப்போது இத்தனை தூரம் பண்ணது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது சாதாரணமாக ஒருத்தன் என்ன நினைப்பான், பா எவ்வளோ அழகாக வந்திருக்கு, 98 ஸ்லோகம் 97 ஸ்லோகம் பிரமாதமாக ஜமாய்ச்சாச்சு. என்னதான் ஒரு பக்கம் அம்பாள் அனுகிரகம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பக்தன் இருந்தால் கூட அவனுக்கும் தெரியாமல் அப்படியே உள்ளூர சின்னதாக ரொம்ப நாளாக எழுதியிருக்கோமே இத்தனை கவிதை அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துடும் புத்தியில். அது நேச்சுரலாக மனசு அப்படி ஒரு கர்வத்துக்கிட்ட அப்படியே இழுத்துன்னு போகும். அப்படி போகிறதுக்கு ஒரு துளி கூட இடம் கொடுக்காம இத்தனை பண்ணாலும் எல்லாமே சாட்சாத் அவளுடைய அனுகிரகம்ங்கிற ஒரே ஒரு விஷயத்துல தான் நடந்தது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு பொசிஷன்ல நிற்கிறார் பாருங்க. இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பெரிய பாடம். பெரியவாளை இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. வித்யா வினய சம்பன்னராக இருந்த நம்ம ஆச்சாரியாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் சொல்வார். வித்யை அதன் கூட முக்கியமாக வினயம், இது ரெண்டும் ஒன்று கூடினவராக அப்படி ஒரு ஒரு டவரிங் பர்சனாலிட்டி ஹூ ஹேட் போத் இன் ஈக்குவல் மெஷர். எந்த அளவுக்கு அவர் வித்தியில் அவ்வளோ பெரியவராக இருந்தாரோ, ஒரு இமயமாக இருந்தாரோ, அதே அளவுக்கு வினயம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹியூமிலிட்டிலையும் ஒரு பெரிய இமயமாக அவர் இருந்தார் அப்படிங்கிறத பெரியவா ரொம்ப ரசித்து சொல்வார். ஏன்னா நம்ம பெரியவாளும் வாஸ்தவமாகவே எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ வித்தியைகள் அவர்களுக்கு தெரியாததில்லை. அத்தனை தெரிஞ்சிருந்தும் ஒன்றுமே தெரியாதவராகவே தான் தன்னை காமிச்சுட்டு அப்படியே தான் இருந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ சமீபமாக நம்ம கண்ணு முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஆச்சாரியால் எப்படி இருந்திருப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும்னா நம்ம பெரியவாளுடைய சரித்திரத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிட போகிறது. அந்த விதத்தில் பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம். கண் முன்னாடி ஆச்சாரியால் நடமாடினதை நம்ம பார்த்துருக்கோம் பிரத்யக்ஷமாக அப்படிங்கிறத நம்ம இங்கே நினச்சி பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்போது இவ்வளவும் பண்ணிட்டு வித்யார்த்தின்னு தன்னை ரெஃபர் பண்ணிக்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு ஹியூமிலிட்டி வேணும், எப்படிப்பட்ட அந்த குவாலிட்டியை நம்ம எவ்வளோ முக்கியமாக கல்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டோடு இந்த ஸ்லோகத்துக்குள்ளே நம்ம என்டர் ஆகணும். சரி, எங்கே அந்த வார்த்தையை கொடுக்குறார் அப்படிங்கிறது 2வது லைனில் வருது. ஸோ முதல்ல வேர்ட் பை வேர்டு அனாலிசிஸாக ஒன்று பார்த்துட்டு அப்புறம் ஓவரால் கான்டெக்ஸ்ட் என்னங்கிறத பார்ப்போம். என்ன சொல்கிறார், கதா காலே மாதா கதய கலிதாலக்தக ரசம். மாதா நேராக வார்த்தையை போட்டாச்சு, அம்மா அப்படின்னு வார்த்தையை கொடுத்து இங்கே ஆரம்பிச்சிட்டார். வழக்கம் போல் ஆச்சாரியால் போடுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதே மாதிரி இந்த மாதா அம்மான்னு இங்கே கூப்பிடக்கூடியதுக்கு ஒரு காரணம் என்னவாக இருக்கணும்னா இந்த ஸ்லோகத்துக்குள்ளேயே ஒரு இன்டர்னல் எவிடன்ஸை தேடலாம். எங்கன்னா 75வது ஸ்லோகத்தில் தவஸ்தன்யம் மன்யே அப்படின்னு அந்த ஸ்லோகம், அதில் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இந்த திரவிட சிசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அங்கே போட்டு கவீனாம் பிரௌடானாம் அஜனி கமனீய கவைதா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதாவது திரவிட சிசு அப்படின்னு ஸ்பெஷலாக சொல்லி திரவிட தேசத்தை சேர்ந்ததான ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நீ உன்னுடைய ஞானப்பாலை கொடுத்து, தவஸ்தன்யம் மன்யே உன்னுடைய ஞானப்பாலை கொடுத்து அந்த ஒரு பாலை பருகின குழந்தையானது கவீனாம் பிரௌடானாம் அஜனிகமனீய கவைதா, இப்பேற்பட்ட பெரிய பெரிய கவிஞர்களுக்கெல்லாம் மேலே மனசை ஆக்கர்ஷிக்கக்கூடிய பெரிய கவியாக அந்த குழந்தை ஆகிட்டது அப்படிங்கிறதாக அங்கே சொல்லிட்டார். அப்போது அம்பாளுடைய ஸ்தன்யத்தினுடைய மகிமை அப்படின்னு சொல்லி அதில் ஏற்கனவே இந்த 75வது ஸ்லோகத்தில் அங்கே சொல்லியாச்சு. அது குழந்தை அந்த இடத்துல சொல்லியிருக்கிறது இல்லையா. இப்போது பாலன் இல்லை, இப்போ வளர்ந்தவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி என்ன பிரார்த்தனை பண்ணணும், நமக்கும் அப்படி கவிதை பண்ணக்கூடிய கவி புனையக்கூடியதான ஒரு யோக்கியதாம்சம் வேணும், கவிதா சக்தி
கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? யார்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்? சாட்சாத் அதே அம்மாட்ட தான் போயாகணும். ஏன்னா அங்கே குழந்தையாக இருந்தப்போ இந்த திரவிட சிசுன்னு சொன்ன இடத்துல ஒரு தாயார்கிட்ட அண்டி போய் அவளுடைய ஸ்தன்யத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த குழந்தைக்கு கிடைச்சது. இப்போ இருக்கிறது பெருசான ஒரு குழந்தை. அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் குழந்தைகள் தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த வளர்ந்த குழந்தை என்ன பண்ணணும்? யார்கிட்ட போய் கேட்கும்? மறுபடியும் இதை அம்மாகிட்ட தான் போய் கேட்க போகிறது. அந்த அம்மாங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிட்ட உடனேயே அதை அனுகிரகிக்கணும், அள்ளி கொடுக்கணுங்கிற அந்த நினைப்பு அந்த அம்மாவுடைய மனசுல பெருகி நிற்க போகிறது. ஏன்னா எந்த குழந்தையானாலும், எத்தனை வயசான குழந்தையானாலும் அம்மான்னு சொல்லி எப்படி கூப்பிட்ட உடனேயே அவள் மனசு ஆனந்தத்தில் பொங்கி வர்ஷிக்கணுங்கிற ஒரு மனசோட அந்த அம்மா ரெடியாக நிற்க போறா கொடுக்கறதுக்கு. கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கறதானே தாய் உள்ளம் அப்படிங்கிறோம். அப்படி அவள் கொடுக்கறதுக்கு நிற்க போறா. அதனால தான் இங்கே ஆரம்பிக்கும் பொழுது மாதஹான்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டார். அந்த அவளை அப்படி அள்ளி கொடுக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில கொண்டு நிறுத்தியாச்சு அந்த வார்த்தையிலேயே. சொல்லிட்டு இப்போ அம்மா கிட்ட நம்ம கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும்? எனக்கு அதை கொடு அப்படின்னு ஆர்டராக கேட்க முடியுமா? இல்லை கொடுக்கறதுக்கு ஏற்கனவே தயாராக இருக்கிறவகிட்ட எனக்கு எப்பமா கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு 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 ரெக்வஸ்ட்டை அழகாக அம்மா கிட்ட வந்து ஒரு கெஞ்சற துணியில் ஒரு குழந்தை கேட்கும் பொழுது எப்படி கேட்குமோ அது மாதிரி கேட்டாக்கா கேட்கறது ஒன்றா இருந்தால் கிடைக்கிறது 10 மடங்காக கூட இருக்கும். ஏன்னா ஏற்கனவே மாதாகான்னு கூப்பிட்டாச்சு. அவன் மனசு அப்படியே கரைஞ்சு உருகி இருந்துருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இது சொல்லும் பொழுது அப்பே தீட்சிதருடைய மௌளோ கங்கா சசாங்கங்கிற ஸ்லோகம் தான் ஞாபகம் வருது. பிரிவாக அதை ரொம்ப ரசித்து சொல்லுவாள் அந்த ஸ்லோகத்தை. இந்த பரமேஸ்வரனை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய இடது பக்கத்தில் இந்த அம்பாள் உட்காண்டிருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பே தீட்சிதருடைய வேர்டு யூசேஜ் பார்க்கணும். வாமே பாகே தயார்த்ரா ஹிமகிரி துஹிதா அப்படின்னு கொடுத்துருப்பார். இந்த வாம பாகத்தில் யார் உட்காண்டிருக்கா? தயார்த்ரா, தயினால் நனைந்தவளாக, அப்படியே இந்த கருணையினால உருகி நனைஞ்சவளாக ஒருத்தி உட்காண்டிருக்கா. யாருன்னா ஹிமகிரி துஹிதா. அவள் யாரு? ஹிமகிரியினுடைய பெண்ணாக இருக்கக்கூடியவள். ஏன் அந்த ஹிமகிரியை பற்றி சொல்லணும்? அதுவே அப்படி பனிமலை. அந்த பனி அப்படி கொஞ்சம் சூடு ஏறித்தினாக்கா அப்படி கடன்னு உருகி ஓட ஆரம்பிச்சிருமோ இல்லையா இந்த பனிமலை. அது மாதிரி இவளும் ஒரு பனிமலையாக அப்படி குளிர்ந்தவளாக இருந்துட்டே இருக்கா. பக்தனுடைய மனசு ஒரு வேதனை, அந்த கஷ்டம்னு எடுத்துன்னு போய் இந்த தாபத்தை, இந்த சூட்டை கொண்டு போய் அவகிட்ட போய் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேனேம்மா அப்படின்னு போய் நின்னான்னா அந்த சூட்டில் அப்படியே அந்த பனிமலை அப்படியே உருகி இழகி இந்த குழந்தைக்காக அப்படியே உருகி வந்துட போகிறது. அந்த உருக்கத்திலேயே நனைந்தவளாக தயார்த்ரா, தயினால் முழுக்க அப்படி நனைஞ்சவளாக இவ உக்காண்டிருக்கா அப்படின்னு ஒரு அவ்வளோ அற்புதமான ஒரு வர்ணனை கொடுப்பாருங்க அப்பை தீட்சிதர். அதே மாதிரி அப்படி ஏற்கனவே உருகின்னு இருக்கிறவளை இவர் மாதகான்னு கூப்பிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக உருக வச்சாச்சு. கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கா. அது போராதுன்னு எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கெஞ்சற துவனியில் ஒரு வார்த்தையை போட்டாச்சுன்னா இன்னும் எவ்வளவு மடங்கு அந்த கருணையை பெருக்கி நமக்கு கிடைக்க வேண்டியது எவ்வளோ மல்டிப்ளையராக, மேனிஃபோல்டாக கிடைக்க போகிறது அந்த அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே நம்ம நினச்சி பார்க்கணும். ஸோ அது மாதிரி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இங்கே ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுறா? மாதஹா அப்படின்னு சொல்லிட்டு கதா காலேன்னு முதல்ல சொல்கிறார். கதா காலே ரெண்டாவது லைனில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வார்த்தை பிபேயம் அப்படிங்கிறதையும் சேர்த்து இப்போ படிப்போம். கதா காலேன்னா எந்த காலத்தில், எப்போ அப்படிங்கிறதாக. எந்த காலத்தில், கதா காலே பிபேயம், பிபேயம்னா பருகுவேன் அல்லது குடிப்பேன். இப்போ அம்மானும் கூப்பிட்டுட்டு எனக்கு எப்பமா எந்த காலத்துலமா அதை குடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அந்த கெஞ்சற ஒரு துவனியில் இந்த குழந்தை கேட்டுதானாக்கா அவள் உடனடியாக அனுகிரகத்தை வருஷிக்கக்கூடியவளாக அந்த அம்மா நிற்க போகிறாள். அதுதான் இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸுடைய முக்கியத்துவம் இங்கே ஃபஸ்ட்டு. கதா காலேக்கு மீனிங் பார்த்தாச்சு, மாதஹா தெரிஞ்சு போச்சு. கதைய கலிதாலக்தக ரசம். கதைய அப்படின்னா நீயே சொல்லு, நீயே சொல்லு எப்போ எனக்கு இது குடிக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறதாக. கதைய நீயே சொல்லு அப்படிங்கிறார். எதை குடிக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்கணும்னா கலிதாலக்தக ரசம். இது எப்படி பிரிக்கிறது? கலித அலக்தக ரசம் 3 வார்த்தைகளாக பிரிக்கலாம். கலித்தன்னா இது கூடவே மிக்ஸ் ஆகி, அதாவது சேர்க்கப்பட்டதான, மிக்ஸ் ஆகி வந்ததான அப்படின்னு வச்சுக்கலாம்.
அலக்தக ரசம். அலக்தகம்னா இங்கே இந்த செம்பஞ்சு குழம்புன்னு சொல்கிறோம். பெண்களுடைய காலுக்கு நலங்கு வைக்கிறதுக்கு அவள் யூஸ் பண்ணக்கூடியதான ஒரு செவ்வரக்கு குழம்புன்னு சொல்லலாம். அதுதான் இந்த அலக்தகம் தான் லக்தகம்னு வருது. அதே தான் லாக்ஷான்னு வருது. ஏயோர் லாக்ஷா லக்ஷ்மிஹி அப்படின்னு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். 84வது ஸ்லோகமும் நினைக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட நம்ம ஏயோர் லாக்ஷா லக்ஷ்மிஹி அப்படின்னு நம்ம பார்த்த ஒரு வார்த்தை சேம். அதே அந்த லாக்ஷாங்கிறதும் இந்த அலக்தகம்ங்கிறதும் ஒன்றே ஒன்று தான், சேம். அரக்குன்னு சொல்கிறோம். அந்த லக்தகம் தான் லாக்ஷாவாகிறது. அலக்தகம் தான் அரக்குன்னு தமிழில் நம்ம அரக்கு கலர்னு எதோ சொல்கிறோம்னா அந்த செம்பஞ்சு குழம்புன்னு அதனுடைய கலர் எப்படி இருக்கோ அந்த கலரில் இருக்கிறதான் நம்ம அரக்குன்னு சொல்கிறோம். நம்ம நியரஸ்ட் ஈக்குவலண்ட் பார்த்தா ஒரு டார்க் மெரூனு தான் அரக்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கலரை வச்சே அந்த அரக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மெழுகுக்கும் அதே பேரெல்லாம் வந்துடுது. ஸோ பேஸ் இதுதான். இந்த லாக்ஷா, லக்தகம், அலக்தம் எல்லாமே அதே வார்த்தை. கலித அலக்தக ரசம். அப்போ செவ்வரக்கு குழம்போடு கலித கலந்த ரசம்னா ஒரு ஜலம், அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன கேட்குறார், அம்மா கிட்ட என்ன கேட்குறார், உன்னுடைய திருவடிகளில் பூசி இருக்கக்கூடிய அந்த அரக்கு இருக்கே, ஒரு நலங்கு வைக்கிறதுன்னு சொல்கிறாலும் பொம்னாட்டிகள் காலில் அழகாக அந்த அரக்கு வச்சு நலங்கு வைக்கிறது. அப்படி அந்த நலங்கு இருக்கு, அந்த திருவடிகளில் பூசப்பட்ட நலங்குக்கு மேலே ஜலத்தை விட்டு அலம்பினாக்கா காலுக்கு அழகாக பாத பூஜை பண்ணுற மாதிரி அதை விட்டு அலம்பினா என்ன ஆகும், அந்த ஜலத்தோட கூட கொஞ்சம் இந்த அரக்கும் அப்படி சேர்ந்து சிகப்பாக அது அப்படியே அது கூட கலந்து கொஞ்சம் அப்படியே வந்துடும். அதுதான் இந்த கலந்து வரதுனால தான் கலித அலக்தக ரசம். அந்த சாதா ஜலத்தோட இந்த அலக்தகம் சேர்ந்து கலந்து வரக்கூடியதான அந்த ஜலம் இருக்கே, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், சிகப்பாக இருக்கும் இல்லையா. அதுதான் இங்கே முக்கியமாக சொல்கிறார். கதா காலே மாதா கதைய கலிதாலக்தக ரசம் பிபேயம் வித்யார்த்தி. எப்பமா எனக்கு அதை குடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறார். பிபேயம் வித்யார்த்தி. இந்த வித்யார்த்திங்கிற ஒரு வார்த்தையை தான் முக்கியமாக முதல்ல சொல்லியிருந்தோம். தன்னை ஒரு மாணவனாக வச்சுண்டு ஒரு வித்யையை வேண்டி நிற்கக்கூடிய, கல்வியை வேண்டி நிற்கக்கூடிய மாணவனாக எனக்கு இதை பருகக்கூடிய பாக்கியம் எப்போ கிடைக்கும், நான் எப்போது பருகுவேன் அப்படின்னு கேட்குறார். அதுதான் அதனுடைய கண்டினியூட்டி. இப்போ சொன்ன வார்த்தைகளே தான் அங்கே செகண்ட் லைனில் முடிக்கிறார். தவ உன்னுடைய சரண நிர்ணேஜன ஜலம். சரணம்னா திருவடிகள், நிர்ணேஜன ஜலம் அந்த காலை அலம்பிய நீரை. அந்த நீர் தான் எப்படி வருது, இந்த அலக்தகமும் சேர்ந்ததான ஒரு ரசமாக அது வருது. ஸோ பார்க்கறதுக்கு சிகப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஜலத்தை, அந்த தீர்த்தத்தை, அந்த ரசத்தை, அமிர்தமாக இருக்கக்கூடிய அந்த ரசத்தை நான் எப்போது பருகுவேன், எனக்கு எப்போதான் அது கிடைக்கும் அந்த பாக்கியம் அப்படின்னு இந்த குழந்தை, வளர்ந்த குழந்தை அப்படியே அம்மாவை கேட்டுண்டு எனக்கு எப்போ கிடைக்கும்னு அப்படி ஒரு கெஞ்சலோடு அப்படி வேண்டிட்டு நிற்கிறது இந்த குழந்தை அப்படின்னு இப்போ நம்ம பிக்சரைஸ் பண்ணிக்கணும். அது இப்போ வித்யார்த்திங்கிற ஒரு பொசிஷனில் தன்னை வச்சுட்டு சொன்னதுனால வித்யைகள் வேண்டி நிற்பவராக அப்படின்னப்போ நம்ம அதை மட்டும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படி வித்யைகள் வேண்டி இருக்கக்கூடிய ஒரு பக்தன் சாதாரணமாக என்ன பண்ணுவான் அப்படின்னா, இது பல விதமான நம்ம இந்த ரெஃபரன்சஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பெரிய கவிகள்லாம் எப்படி அந்த கவித்துவ சித்தி அவளுக்கு கிடைச்சிது அப்படின்னா, அவள் சரஸ்வதியை உபாசனை பண்ணுறா. அப்படி உபாசிக்கப்பட்டவளான அந்த சரஸ்வதி வாணி தேவி அவளுக்கு முன்னாடி பிரசன்னமாகி, நேரடியாகவோ இல்லை வேற ஒரு மனுஷாளாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் அவள் பிரசன்னமாகி தன்னுடைய தாம்பூல உச்சிஷ்டத்தை, அதாவது தான் வாயில் போட்டு இருக்கக்கூடியதான அந்த வெத்தலை பாக்கு தாம்பூலம் இருக்கும், அந்த தாம்பூலத்தினுடைய உச்சிஷ்டம், அதனுடைய எச்சில்னு சொல்லலாம், அந்த ஒரு போர்ஷனை இந்த வேண்டி நிற்கக்கூடிய பக்தனுக்கு அவன் வாயில் அதை அவள் ஒரு துளி, ஒரு டிராப்புங்கிற மாதிரி அவன் வாயில் அதை போட்டுட்டான்னா அதுலேயே அவனுக்கு பேர்பட்டதான ஒரு கவித்துவ சித்தி கிடைச்சிடுறது அப்படிங்கிறதாக நம்ம நிறைய உதாரணங்கள் இருக்குது நமக்கு. அது மாதிரி காளிதாசன் ஆகட்டும், இல்லை நம்ம காளமேக புலவராகட்டும், இந்த பக்கம் சவுத்தில், இது மாதிரி பல பேரை சொல்லிட்டு போகலாம். அப்படி எல்லாருமே சரஸ்வதியை உபாசனை பண்ணி அவளுடைய அனுகிரகத்தில்
இப்படி கிடைக்கப்பெற்றவர்களாக இவெல்லாம் ஆயிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அப்போ அவளுடைய தாம்பூல உச்சிஷ்டம் தான் முக்கியமா தேவைப்படுறது. அப்போ வாயிலிருந்து அந்த வித்யாதி தேவதையான சரஸ்வதியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரசாதம் அந்த தான் முக்கியமாக தேவைப்படுறதுன்னு பார்க்குறோம். ஆனால் இவர் என்ன பண்றாரு, இங்க வித்யார்த்தியாகவே நின்றுட்டு இருக்கார், எனக்கு இந்த வித்தியை வேணும்னு பிரார்த்தனை பண்றவராக இருக்கார். உன் வாயிலிருந்து இந்த தாம்பூல பிரசாதத்தை கொடுன்னு கேட்கல, உன் காலில் அபிஷேகம் பண்ணப்பட்டதான அந்த செவ்வரக்கு குழம்புடன் கூடினதான அந்த சரண தீர்த்தம் எனக்கு எப்போ கிடைக்கும், எனக்கு அது போகிறோம் அப்படின்னு வர்ணிக்கிறார். என்ன காரணம், எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை அவர் கேட்குறார், ஏன் தாம்பூல உச்சிஷ்டத்தை கேட்கல அப்படின்னு நம்ம இங்கே யோசிக்கும் பொழுது இன்னொரு கம்பேரிசன் நமக்கு இங்கே அகைன் ஸ்லோகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் எவிடன்ஸ் பார்க்கணும். 64வது ஸ்லோகம் ஞாபகம், ரணேஜித்வா தைத்யான்னு சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் எப்படி முடிப்பார், விஷாகேந்திரோபேந்திரைஹி சசி விஷத கற்பூர சகலாக விலீயந்தே மாதா தவவதன தாம்பூல கபலாகா அப்படின்னு அங்கே பூர்த்தி பண்ணுறார் அந்த ஸ்லோகத்தில். இப்போ சாதாரணமாக எப்படி அந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த தாம்பூல பிரசாதம் உச்சிஷ்டம் கிடைச்சதுனாக்கா அதை தாண்டி எதுவுமே கிடையாது, அது கிடைச்சதுனாக்கா இப்பேற்பட்ட கவித்துவ சித்தி கிடைக்கும் அப்படிங்கிறதாக எப்படி வாணியினுடைய விஷயத்தில் சொல்கிறதோ, அதை தாண்டி இந்த 64வது ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது இவர்களெல்லாம் எதுக்காக நின்றுருக்கா, விஷாகேந்திரோபேந்திரை, விஷாகன், இந்திரன், உபேந்திரன் இப்படி எல்லாரையும் சேர்த்து, அதாவது குமாரசுவாமி கூட இந்திரன் கூட விஷ்ணு இப்படின்னு எல்லாரையும் சேர்த்து எல்லாரும் அங்கே எதுக்காக அப்படி வெயிட் பண்ணி காத்துட்டுருக்கான்னா அம்பாளுடைய உச்சிஷ்ட பிரசாதம் தான் கிடைக்கணுங்கிறதுக்காக அவள் எல்லாரும் காத்துட்டுருக்கா அப்படிங்கிற ஒன்று தான் அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தில் இதுக்கு மீனிங் சொல்லும் பொழுது பிரிவா சொல்கிறா, இதுக்கு இவ்வளோ முக்கியமான ஒரு அனுகிரக பலன் இருக்கு, வாணியினுடைய தாம்பூல பிரசாதத்துக்கு எப்பேற்பட்ட அனுகிரக பலன் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் இந்த 64வது ஸ்லோகத்தில் அதுக்கு மீனிங் சொல்லும் பொழுது ஆச்சாரியால் இப்படி ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு பலனையுமே அங்கே சொல்லலை இந்த தாம்பூலத்துக்கு அப்படின்னு சொல்கிறா. அம்மா, உன்னுடைய வாய் தாம்பூலம் கவளம் கவளமாக விஷாக இந்திர உபேந்திரர்களால் முழுங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றதோட அவர் முடிச்சுவிட்டார். எந்த விதமான ஸ்பெசிஃபிக்கான ஒரு பலனையும் அங்கே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அதுக்கு ரீசனிங் பண்றா. ஏன் பலன் சொல்லவில்லை அப்படின்னா, சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை பலன்களை அந்த பிரசாதம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் பர்டிகுலராக இத்தினூண்டு தான் டிஃபைன் பண்ணி அந்த பலன் அங்கே சொல்லாமல் விட்டுருக்கார் அப்படின்னு தாம்பூல உச்சிஷ்டத்தினுடைய ஒரு விசேஷம் என்ன அப்படிங்கிறத அந்த 64வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். ஸோ இப்போ இந்த ஸ்லோகத்தில் வித்யார்த்தியாக இந்த வித்தியைகள் வேணும்னு வேண்டி நிற்கும் பொழுது சாதாரணமாக வாணியினுடைய உச்சிஷ்டத்தை தான் வேண்டி இருக்கணும். ஆனால் இங்கே இவர் கண்ணு முன்னாடி யார் இருக்கா, சாக்ஷாத் இந்த மகாராஜ்ஞியாக இருக்கக்கூடிய அந்த காமேஸ்வரி பராசக்தி கண்ணு முன்னாடி நிற்கிறா. அப்போ வாணியினுடைய உச்சிஷ்டத்தை கேட்கறத விட இவள்கிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னா அதனுடைய ஈக்குவலண்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு கம்பேரிசன் தான் இப்படி அழகான ஒரு வர்ணனையில் அடுத்த 2 லைன்ஸில் கொடுக்குறார். எப்படி நம்ம ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுது மற்ற தேவதைகளை மாதிரி நீ இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லும் பொழுது மற்ற தேவதைகள்லாம் தன்னுடைய கைகள்னால வரத்தை கொடுக்குறேன் அபயத்தை கொடுக்குறேன்னு கையினால் அப்படியே வெடிக்க காமிச்சாப்புல அப்படின்னு நின்றுப்பா. நீ அந்த மாதிரிலாம் வெறும் கையை காமிச்சு ஏமாத்துற ஆள் இல்லை, நீ அப்படி காட்ட வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. ஏன்னா மற்ற தேவதைகள் கொடுக்குறேன்னு அவ சொல்றதை விட எப்பேற்பட்ட அதிகமான பலனை உன்னுடைய திருவடிகளிலே கொடுக்கறதுக்கு எப்பவும் காத்துன்றிருக்கே. அப்படி இருக்கும் பொழுது நீ எதுக்கு மற்ற தேவதைகள் மாதிரி தெய்வங்களை மாதிரி கையினால வரமும் அபயம் கொடுக்கணும் அப்படிங்கிறதாக ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுதே 4வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். त्वदन्यः पाणिभ्याम அப்படின்னு வந்த அந்த ஸ்லோகத்தில் எப்படி முடிக்கும் போது எப்படி சொல்றார், சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணௌ. அங்கேயும் அவளுடைய திருவடிகளை பற்றியதாகவே முக்கியமான ஒரு ஹிண்ட் அங்கே கொடுத்து, உன்னுடைய திருவடிகள் பாக்கி தெய்வங்களுக்கெல்லாம் கம்பேர் பண்ணாக்கா இதனுடைய பொசிஷன் எங்கேயோ இருக்கோன்னா அப்படின்னு சொல்லி அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே ஏற்றி சொன்னார் மற்ற தெய்வங்களோட கம்பேர் பண்ணி. இங்கே வாணியினுடைய உச்சிஷ்டத்தை கம்பேர் பண்ணி
இது இவளுடைய திருவடிகளிலிருந்து வரக்கூடியதான, அதில் பட்டு வரக்கூடியதான சரண தீர்த்தம் எவ்வளோ வசந்த ஸ்தானத்துல இருக்குங்கிற ஒரு கம்பேரிசன் இப்ப இந்த ஸ்லோகத்துல அதே மாதிரி கொடுக்குறார். 4வது ஸ்லோகத்துல சொன்னதும் திருவடியின் மகிமை தான், இப்ப இந்த 98ல வரதும் திருவடியின் மகிமையே தான். அதே மாதிரி ஒரு கம்பேரிசன் எலிமெண்ட்டும் நம்ம இங்க பார்த்து ரசிக்க முடியாது. அதுக்கு காரணம் சொல்றார் 3வது 4வது லைன்கள்ல. பிரகிருத்தியா மூகானாம் அபிச்ச கவிதா காரணதையா. பிரகிருத்தியா, பிரகிருத்தின்னு சொன்னாக்கா இயற்கை, நேச்சர் அப்படிங்கிறோம். அதுக்குதான் பிரகிருத்திங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். அப்ப பிரகிருத்தியா இயற்கையாகவே, நேச்சுரலாகவே, பை பர்த் இந்த இடத்துல, மூகானாம் அபி ச. மூக்கன்னு சொன்னாக்கா ஊமையாக இருக்கக்கூடியவர், வாய் பேச முடியாதவருக்கு மூக்கன்னு பேரு. அப்போ பிரகிருத்தியா மூகானாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க என்ன அர்த்தம்? இயற்கையாகவே, நேச்சுரலாகவே, பை பர்த் மூக்கராக இருந்தவர், ஊமையாக இருந்தவர் ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தரை பத்தி இங்க ரெஃபர் பண்றார். அப்படி இருந்தவனை கூட பிரகிருத்தியா மூகானாம் அபிச்ச, பிறவியிலேயே ஊமையானவர்க்கும் கூட கவிதா காரணதயா, கவிதை அல்லது காவியங்களை இயற்றக்கூடிய காரணமாக அல்லது அந்த வல்லமையை கொடுக்கக்கூடியதாக இருப்பதால் அப்படின்னு அர்த்தம். அப்போ நேச்சுரலாகவே ஊமையாக இருக்கிற ஒருத்தனை கவிஞனாக, கவி பாடக்கூடியவனாக ஆக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னா வாணியினுடைய தாம்போல உச்சிஷ்டம். அதுதான் அடுத்து வர லைன்ஸ்ல வருது. கதா தத்தே வாணி முக கமல தாம்பூல ரசதாம். வாணினாக்கா சரஸ்வதின்னு நமக்கு தெரியுது. முக கமல, இங்க முக கமலனாக்கா சரஸ்வதியினுடைய தாமரை போன்ற ஒரு வாய். கமலம்னா இங்க தாமரைன்னு நமக்கு தெரியுது. தாமரைப்பூ மாதிரியான அவளுடைய வாயில் இருக்கக்கூடியதான தாம்பூல ரசதாம், தாம்பூல சாறு, இந்த வெத்தலை பாக்கனுடைய சாறு, அதை போட்டு வாயில அவ கடிச்சு இருக்கும் பொழுது அதில் வரக்கூடிய அந்த சாறினுடைய நிலை, அதனுடைய அந்த ரசத்தினுடைய நிலையை கதாதத்தே, எப்பொழுது இது ஏற்கும். எது ஏற்கும்னா உன்னுடைய சரண தீர்த்தம் எப்பொழுது இந்த ஒரு நிலையை அது ஏற்கும், அக்செப்ட் பண்ணும், அடையும் அப்படின்னு கேள்வி கேட்கறதாக வைக்கிறார். இந்த இடத்துல பெரியவா அதுக்கு மீனிங் சொல்லும் பொழுது பிரகிருத்தியா மூகானாம் அபி அப்படிங்கிற இடத்துல பிறவி ஊமைகளையும் அந்த சரண தீர்த்தம் கவி பொழிய வைக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி மூக்கர் என்றே ஒருவர் பின்னால வரப்போறாருங்கிறத ஆச்சாரியால் தீர்க்க திருஷ்டியில பார்த்து சொன்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு பெரியவா அதை பத்தி சொல்றான். ரொம்ப உருக்கமாக இந்த சரண தீர்த்தத்தை நான் பானம் பண்ணுவது எக்காலம், கதா காலே பிபேயம் அப்படின்னு பாடியிருக்கார். தாய்மான சுவாமி அவருடைய அந்த கண்ணி பாடும் பொழுது என்னாலோ என்னாலோன்னு உருகி உருகி பாடினாப்லேயே இங்க ஆச்சாரியாலும் ரொம்ப உருக்கமாக இதை நான் பானம் பண்ணக்கூடியது எக்காலம் அப்படின்னு கேட்கறதாக பாடியிருக்காருன்னு பெரியவா அதை பத்தி சொல்றா. இப்ப இந்த ஸ்லோகத்தின் மூலமாக முக்கியமாக நம்ம மனசுல இந்த ஹியூமிலிட்டிங்கிற ஒரு ஃபேக்டர் இப்படி மனசுக்குள்ள வேர் விட்டு நன்றாக அதை அப்படியே பிடிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும். ரெண்டாவது, அம்பாளுடைய திருவடிகளில் நம்முடைய கவனம் எப்பவும் இருந்துட்டே இருக்கணும். தேவியின் சரண தியானம்ங்கிறது அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதும் நமக்கு மனசுல நன்னா அழுந்த பதிஞ்சதாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி, பக்தியோடு அவளை வழிபட்டு அவளுடைய திருவடிகளை அலம்பி அந்த நீரை பருகுவதனால், அந்த சரண தீர்த்தத்தை பருகுவதனாலேயே நமக்கு வேண்டிய எல்லா வித்தியைகளையும் சகல காரிய சித்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியறது. கடைசியா இன் டோட்டாலிட்டி பார்த்தோம்னா நமக்கு தனித்தனியா இந்த காரிய சித்தி அந்த ஒரு வித்தியில சித்தின்னு எந்த விதமான தேர்ச்சியும் வேண்டாம். அவளுடைய திருவடிகள் மாத்திரம் கிடைச்சா போறோம்னு அதுக்காகவே அவளுக்காகவே அவகிட்டயே இருக்கணும், அவ காலையே பிடிச்சுட்டு இருக்கணுங்கிறதுக்காகவே பக்தி பண்ணக்கூடிய அந்த ஒரு ஞானமும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிண்டு அந்த அம்பாளுடைய சரணத்திலேயே சரண தியானத்திலேயே நம்ம மனசை மூழ்கடிக்க முயற்சி பண்ணுவோம். பெரியவா அனுகிரகத்தோட நிச்சயம் அதுவும் நமக்கு சாத்தியமாகும். ராம் ராம். பெரியவா சரணம்.